கிரெடிட் கார்டுங்கிறது தேவையா? தேவை கிடையாது. நிறைய பேருக்கு என்னென்னா மைண்டு சொல்கிறத மனசு கேட்குறது கிடையாது. கிரெடிட் கார்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டபுள் எட்ஜ் வெப்பன். அதாவது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் ஆப்வியஸ்லி அவங்களுக்கான கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மந்த்லி கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும் போது அவர் மைண்ட் செட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஃபினான்ஷியல் கேல்குலேட்டர், ஃபினான்ஷியல் ஆப்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்சஸை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நிறைய விஷயத்தில் நம்ம ஸ்டெப்பாக இருக்கோமோ இல்லையோ, இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்டெப்பாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டிசிப்ளின் மாதிரி. ஒருத்தர் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராரு ஒரு ஜென்ரேஷன்ஸில் அப்படின்னா, அவரோட சேலரி ஏறிட்டே இருக்கும்போது, அவரோட பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸும் ஏறிட்டே இருக்கும்போது, அவரோட ஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அதிகமாக சம்பாதிக்கணும், சிக்கனமாக இருக்கணும், உங்களோட சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 3 ரூலை ஒரு இண்டிவிஜுவல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா டெஃபினட்டாக அவரோட லைஃப்பில் க்ரோத்துங்கிறது தான் தடுக்க முடியாதது ஒன்று. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அப்துல். சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னை பற்றி தான் கொஸ்டினே சார். இப்போ வந்து நான் ஒரு 25,000 ருபீஸ் சேலரி வாங்குறேன். ஒரு எக்ஸ்ட்ரா நான் வந்து என்னை பற்றி கேட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போவே இந்த விஷயத்தெல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் வந்து ஒரு 40, 45 ப்ளஸ் ஏஜ் வரும்போது ஒரு டீசெண்டான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்து ஒரு கையில் ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்குன்னா, நான் என்ன மாதிரியான முன்னெடுப்பெல்லாம் இப்போ செய்யணும் சார்? ரொம்ப தேங்க்ஸ் அப்துல். பிகாஸ் உங்களோட உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ப்ரொஃபைலிங் பண்ணி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. 25 இயர்ஸில் நீங்கள் வந்து உங்களோட கேரியரை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட சேலரி என்னவாக இருக்கும்? நெட் சேலரி கையில் இப்போ வந்து 24,000 ருபீஸ் சேலரி வாங்குறேன். ஓகேங்க. 24,000 ருபீஸ் சேலரிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கேரியரில் என்ட்ரி ஆகும்போது 100% மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கிடைக்கிறது என்னென்னா 25 to 35,000, 30,000, 35,000. பட் எவ்ரி இயர் அவங்களுக்கு அதில் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் ஆப்வியஸ்லி அவங்களுக்கான கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மந்த்லி கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும் போது அவர் மைண்ட் செட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து அதுக்குள்ளே தான் செலவு பண்ண போகிறேன். அதுலேருந்து வெளியிலேருந்து வாங்கி செலவு பண்ண போகிறதில்ல. ஓகே, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் செலவு பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த வாங்குகிற அமௌண்ட்டில் ஒரு 20% நான் சேவிங்ஸ்க்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் வந்து அந்த இண்டிவிஜுவல் தன்னோட ரிஜிடாக இருக்கணும், ரொம்ப ஸ்டெபானாக இருக்கணும். ஸோ நிறைய விஷயத்தில் நம்ம ஸ்டெபானாக இருக்கோமோ இல்லையோ, இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்டெபானாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 25,000 ருபீஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ருபீஸ் ஹஸ் டு கோ டு யுவர் சேவிங்ஸ். ரிமைனிங் இருக்கிற 20,000ல் தான் நீங்கள் உங்கள் மந்த்லி பட்ஜெட்டே போட போகிறீங்க. அந்த மந்த்லி பட்ஜெட் நீங்கள் போடுறது எப்படி அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்டே ப்ரொஃபைலிங் கேட்குறேனே, இப்போ நீங்கள் இருக்கிறது உங்களோட பேரண்ட்ஸோடு இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் இப்போ பேரண்ட்ஸோடு இருக்கீங்க. ஸோ அப்பா அம்மா தான் பார்த்துக்குறாங்க. ஸோ அப்போ உங்களோடது ரெண்டல் ஹவுஸா, ஓன் ஹவுஸா? இப்போ வந்து ஓன் ஹவுஸில் தான் சார் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேக் மட்டும் லோன் எடுத்து அந்த வீடு கட்டுறதுல ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 11,000 ருபீஸ் நான் இஎம்ஐ மட்டும் பே பண்ணிடுறேன். நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்களா இல்லை அப்பாவோட? இல்லை, நான் பே பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுலேருந்து உங்களோட சினாரியோலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு இஎம்ஐ ரிலேட்டட் பார்ட்டை வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களோட 25,000ல் 11,000 ருபீஸ் வந்து இந்த இஎம்ஐக்குன்னு போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 14,000ல் தான் யூ ஹவ் டு ரன் யுவர் ஷோஸ். ஸோ ஆப்வியஸ்லி சின்ஸ் நீங்கள் 11,000 பே பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால வீட்டிலேருந்து உங்ககிட்டேருந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டுக்கோ இல்லை ஸ்டேக்கோ இல்லை வேறு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 14,000ல் 5,000 ருபீஸ் நான் சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இந்த 9,000ல் ஆல் யுவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பெட்ரோலுக்கு நீங்கள் போடுற பைக்கு, உங்கள் மொபைல் ரீசார்ஜு, ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிற அவுட்டிங்கு, இது எல்லாமே இந்த 9,000க்குள்ளே தான் இருக்கணும். இந்த 9,000 வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி டே இப்போ இன்றைக்கி ஃபினான்ஷியல் கேல்குலேட்டர், ஃபினான்ஷியல் ஆப்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்சஸை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி நோட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் டெஃபினட்டாக 9,000 ருபீஸ்க்குள்ளே கட் ஷார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்காது. இட் மே கோ டு எக்ஸஸ் ஆகும். ஒரு கையில் பார்த்தோம்னா 2,000 தான் மிஞ்சும். ஓகே, ஸோ முதல்ல ஒரு 3 மந்த்ஸ் இந்த ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுங்கள். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் டீ சாப்பிட்றது, அதுக்கு பதிலாக வீட்டிலேருந்தே ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஜூஸு,
வெளியில லஞ்ச் சாப்பிடுறது, டின்னர் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிட்டு, ஹோம்லி ஃபுட்ட எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா. இன்னைக்கு எந்த மூவி ரிலீஸ் ஆனாலும் ஒரு 15 நாள்ல ஓடிடில வந்துருது. ஸோ, எஸ். அதுக்கு பதிலா நீங்க அத ஓடிடில ஓடிடில பார்க்கலாம். பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது ஒர்த்தாவும் இருக்காங்கிற மாரி தெரியல. ஓகே. புரியுது. ஸோ, இந்த ஃபேஸ் வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ங்கிறது. இந்த கேரியர்ல இந்த 25லேருந்து 35 வயசுக்குள்ள நீங்க சேர்க்குறீங்கல்ல, இது வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஓகே. இந்த ₹5000 ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நான் என்ன சொல்வேன் அப்டின்னா, ஒரு 2லேருந்து 3 ஃபண்டுல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல பிரிச்சு போட்டீங்க ஓகே. அப்டின்னா, தாராளமா உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து இன்கிரிமென்ட்டும் வருது. ஸோ, ஓகே. அந்த இன்கிரிமென்ட் அமௌண்ட் வரும்போது உங்க எக்ஸ்பென்சஸ அதிகமாக்கிறக்கூடாது. வேறஸ் உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ அதிகமாக்கிக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கடைப்பிடிச்சீங்கன்னா, டெஃபினட்டா உங்களோட அடுத்த கோல் என்னவா இருக்கலாம்? ஒரு மேரேஜ்க்கான எக்ஸ்பென்சஸா இருக்கலாம். இல்ல ஒரு இண்டிவிஜுவல் உங்களோட ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவைப்படுற அமௌண்ட்டா இருக்கலாம். அதுக்கு ஓகே. நீங்க லோனுக்கு போறதா இருந்தா, ஒரு 20% நீங்க தான் உங்களோட ஓன் ஃபண்ட் போட்டாகணும். 80% தான் பேங்க்ல லோன் தருவாங்க. ஸோ, அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இப்ப நான் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். எனக்கு வந்து 25 ஏஜ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னா, என்னோட டென்யூர் பீரியட் வந்து கொஞ்சம் லாங்கா வைக்கலாம் நல்லதா? இல்ல வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல முடிக்கிறது நல்லதா இருக்குமா சார்? எப்பவுமே வி சஜெஸ்ட் டிப் ஏஜ் ப்ரொஃபைல்க்கு ஏத்த மாரி அப் டூ 60 இயர்ஸ் வரைக்கும் பேங்க் மேண்டேட் செட் பண்ணிருங்க. ஓகே. அதே மாரி பேங்க் மேண்டேட் அதிகமான லிமிட் செட் பண்ணிருங்க. ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ₹5000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ₹25,000க்கு பேங்க் மேண்டேட் செட் பண்ணி வச்சுருவேன். ஓகே. பேங்க் மேண்டேட்னா பேங்க்ல லிமிட். இன்னைக்கு நீங்க 5000 ஆரம்பிப்பீங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அது 7500ஆ மாறும். ஸோ ஏஜ் கீப்ஸ் ஆன் இன்கிரீசிங். உங்களோட இன்கமும் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. கண்டிப்பா. அதுக்கேத்த அளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகமாகும். ஓகே. ஸோ தாராளமா நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ட வந்து அதிகப்படுத்திட்டே தான் போணும் இயர் ஆன் ஓகே. இயர். ஓகே. அதான் நான் கேட்க நெனச்சேன். இப்போ வந்து எனக்கு 25 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 வாங்குறேன். அதே சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 30 பிளஸ்ல இருக்க போறதில்ல. மேபி வந்து நான் நல்லா வாங்கலாம். எனக்கு இன்கிரிமென்ட் கிடைக்கலாம். எனக்கு வந்து போனஸ் கிடைக்கலாம். அப்படி இருக்கும்போது, அதுல கிடைக்கிற அமௌண்ட்ட வந்து நான் எஸ்ஐபில வந்து இன்ஸ்டன்ட்டா ஆட் பண்ணிக்க முடியுமா சார்? வெரி சிம்பிள். நம்ம வந்து அந்த சமயத்துல எப்பப்பலாம் கையில லம்ப் சம்மா அடிஷனலா கிடைக்குதோ, அப்ப வந்து அடிஷனல் பர்ச்சேஸ்ன்னு அதே ஃபோலியோலயே அதே ஃபண்டையே வாங்கிக்கலாம். இல்ல அந்த நேரத்துல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல ஃபண்ட் இருக்கு அப்டின்னா, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, எஸ்ஐபி நார்மலா போட்டுட்டு இருக்காரு. ஓகே. அத தவிர ஒரு ஃபோலியோ ஒண்ணு கிரியேட் பண்ணி, எக்ஸஸா மந்த்லி அவருக்கு கிடைக்கிற அடிஷனல் ஃபண்ட்ஸ் இல்ல ஆன் அண்ட் ஆஃப் எப்பப்பலாம் கேஷ் ஃப்ளோ வருதோ, அந்த ஃபண்ட பார்க் பண்றதுக்குன்னே ஒரு ஃபண்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஓகே. அந்த ஃபண்டுலயே கிட்டத்தட்ட அவர் வந்து அக்யூமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே. ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க எந்த சமயத்துல வேணாலும் ஆ யூ கேன் பர்ச்சேஸ் அடிஷனல் பர்ச்சேஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஓகே சார். இன்னொரு மேஜரா ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையனுக்கு கிரெடிட் கார்டுங்கிறது தேவையா? தேவை கிடையாதா சார்? கிரெடிட் கார்டுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் வெப்பன். அதாவது கத்தி மேல நடக்கிற மாரி. ஆ மனசு கண்ட்ரோலா இருந்து உங்ககிட்ட அத கரெக்ட்டா மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்ததுன்னா, கிரெடிட் கார்ட் மாரி ஒரு சூப்பரான ஆயுதம் கிடையவே கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு 40 டேஸ் கிரெடிட் லிமிட் குடுக்குறாங்க. முன்னாடிலாம் 45 டேஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஓகே. 35 டூ 40 டேஸ் வரைக்கும் கிரெடிட் கார்ட் குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பொருள வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பொருள் அத்தியாவசியமான பொருளா, உங்களுக்கு தேவையான பொருளா, இப்ப பெட்ரோல் போடுறீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் போடணும். அதுக்கு யூஸ் மட்டும் நான் அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இல்ல நான் நான் இன்சூரன்ஸ் ஒண்ணு பே பண்றேன். அந்த இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு என்கிட்ட பைசா இருந்தாலும் நான் கிரெடிட் கார்ட்ல பே பண்ணிட்டு 40 நாள் கழிச்சு பே பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த பொருள் உங்களுக்கு தேவையா? என்னால அ அத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்டின்னா, தாராளமா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஆனா நெறைய பேருக்கு என்னன்னா, மைண்ட் சொல்றத மனசு கேட்கறது கிடையாது. ஸோ அந்த சமயத்துல கிரெடிட் கார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருவாங்க. கிரெடிட் கார்ட்ல ஒரு ஆப்ஷன் வேற குடுத்துருக்கான். மினிமம் அமௌண்ட் கட்டுங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் ஃப்ரீயா யாரும் குடுக்க போறதில்ல. அவன் 10% உங்க பில்லுல கிட்டத்தட்ட 10% வண்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் ஒண்ணும் வெய்வ் ஆஃப் பண்ண போறதில்ல. அதுக்கு தே சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா, ரூ. 1 ரூ. 2 இல்ல ரூ. 3 வட்டி. கிட்டத்தட்ட 36% போட்டு அடுத்த மாசத்துக்குள்ள கட்டணும். எஸ். ஸோ நீங்க ஒரு 3 மாசம் மினிமம் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து ஹியூஜ் ஆயிரும். அத நீங்க கட்டல அப்படின்னா, உங்களோட சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும். ஸோ நான் சொல்ற மாரி தான் அது. கத்தி மேல நடக்கிற மாரி, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, கிரெடிட் கார்டு வாங்குங்க. பிகாஸ் கிரெடிட் கார்டுக்கு நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த 40 டேஸ் கிரெடிட் லிமிட் இருக்கு. இல்ல நீங்க ஃப்ரீக்வென்ட் டிராவலரா இருந்தா விஐபி லான்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சில ஆப்ல வந்து இந்த Flipkart, Amazon இதுலலாம் வந்து கிரெடிட் கார்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தராங்க. பட் அந்த பொருள் உங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா, தாராளமா கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க. அது உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கிரெடிட் கார்டு வேணுமா? வேணாமாங்கிறது. ஓகே சார். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பண்ற இனிஷியேட்டிவ் தான். இப்போ வந்து என் ஜெனரேஷன்ல என் ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற ஒரு விஷயமே பண்ணல. எனக்கு வந்து ஒரு ஆசை வருது. நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்வெஸ்ட்மென்ட் பிளான வந்து இனிஷியேட் பண்ணி என் ஃபேமிலில நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னா,
அது வந்து என் ஜெனரேஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு குரோத் இருக்கும் சார் கண்டிப்பா? சூப்பர் கேள்வி அப்துல். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டிசிப்ளின் மாரி. எப்படி நீங்க எப்படி உடம்ப ஃபிசிக்கலா வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதே மாரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மூலமா தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ண முடியும். ஒருத்தர் ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராரு ஒரு ஜெனரேஷன்ஸ்ல அப்படின்னா, அவரோட சேலரி ஏறிட்டே இருக்கும்போது, அவரோட பெர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸும் ஏறிட்டே இருக்கும்போது, அவரோட ஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். கண்கூடா நாங்கலாம் பார்த்துருக்கோம். ஒரு ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஃபேமிலிலேருந்து ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு, வேலைக்கு சேர்ந்து, அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, அவன் சொந்த வீடு கட்டி, அது மூலமா அவன் பசங்கள நல்லா படிக்க வச்சு, இன்னொரு வீடு கட்டி, அந்த பசங்க ஹையர் எஜுகேஷன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் போறதுக்கு, அவன் பண்ற ஏர்னிங்ஸ் மட்டும் கிடையாது. அவன் பண்ற ஏர்னிங்ஸ்லேருந்து பண்ற இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து, அவனோட ஃபேமிலியிலேயே அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிரும். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறையா மிடில் கிளாஸ் பீப்பிள் அப்பர் மிடில் கிளாஸ் ஆறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் பீப்பிள் ஹை கிளாஸ் ஆறாங்க. ஹை கிளாஸ் பீப்பிள் ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல் ஆறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹெச்என்ஐயா மாறுறாங்க. ஸோ, இந்த ஒரு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே மாறுது. அது மூலமா அவங்க அடுத்த அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ்லயே நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க. ஓகே. இதுக்கு பேக் சைட்ல இருக்க எல்லா மேஜர் ரோல் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் தான் ரோல் ப்ளே பண்ணுதுன்றது. 100% நான் ஒரே ஒண்ணு ஒண்டி சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஆஸ் அ யங்ஸ்டர்ஸா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க இப்ப ஏர்ன் பண்றீங்கல்ல, அடுத்தது என்ன பண்ணணும்னா, அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஃப்ரீலான்சரா ஒரு ஆங்கரா இருந்து ஏர்ன் பண்றீங்க ஒரு மீடியால இருந்து. வேற எஸ். எந்த வகையால என்னால அடிஷனலா இன்கம் ஏர்ன் பண்ண ஆமா முடியும்? முடியும். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அ ஏர்ன் மோர் அதாவது அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சிக்கனமா இருங்க. சிக்கனமா உங்களோட வாழ்க்கைய நடத்துங்க. உங்களோட சேமிப்ப இன்கிரீஸ் பண்ணுங்க. சிக்கனமா இருக்கிறதுனால கஞ்சனா இருக்கிறதுக்கு சொல்லல. பட் சிக்கனத்துக்கும், கஞ்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எஸ். ஸோ சிக்கனமா இருங்க. உங்களோட சேமிப்ப இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ அதிகமா சம்பாதிக்கணும், சிக்கனமா இருக்கணும், உங்களோட சேமிப்ப இன்கிரீஸ் பண்ணணும். இந்த 3 ரூல ஒரு இண்டிவிஜுவல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா, டெஃபினட்டா அவரோட லைஃப்ல குரோத்துங்கிறது தான் தடுக்க முடியாதது ஒண்ணு. சார் நான் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க. குறிப்பிட்டு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சூப்பரான ஐடியா ஒண்ணு குடுத்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ்.